பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து மாற்றமெல்லாம் கூட செய்யப்பட்டிருந்தது. அதாவது திருச்சி காவிரி பாலத்தில் காலை 11:30 மணியிலிருந்து போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வடக்கு பகுதியில் இருந்து பேருந்துகள் அனைத்தும் திருவானைக்காவல் வழியாக மாற்றப்பட்டது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து காவிரி பாலம் கடந்து செல்லக்கூடிய பேருந்து எதுவும் இயக்கப்படவில்லை. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் பலமாக போடப்பட்டு அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக தரப்பில் கூறியது போல 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று அவர்கள் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகளும் அவர்கள் மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த QR கோட் முறை என்பது அவர்கள் QR குறியுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டிருக்கூடிய 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த QR குறியீடு இல்லாதவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் ஏற்கனவே அவர்கள் உறுதியாக தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் அவர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. QR குறியீடு அனுமதி சீட்டு என்பது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியை, பள்ளி மாணவிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் யாரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம். அவருடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக அது நிகழ்வை நேரலையாக பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் தாவேக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி முழுவதுமாகவே காவல்துறையினுடைய வழிகாட்டுதலின்படி பங்கேற்பாளர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தும் போது கூட அந்த வாகனம் பார்க்கிங் சரியாக அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுள்ளவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகள், குறிப்பாக இந்த குடிநீர், அதே போன்று மருத்துவ வசதி என அனைத்து அடிப்படை தேவைகளும் அங்கு ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அனுமதி சீட்டு இல்லாதவர்கள் யாரும் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். தேவையற்ற இந்த வாக்குவாதம் செய்வது, உள்ளே விட வேண்டும் என்று சண்டை போடுவது போன்ற எந்த ஒரு அநாகரிக செயலும் யாரும் மேற்கொள்ளக்கூடாது. அனுமதி சீட்டு கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி என்றெல்லாம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இதை அதிகாரப்பூர்வமாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதன்படிதான் இன்றைய நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஏற்கனவே நான் கூறியது போல கடைசியாக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். அப்போதுதான் அவர் உரையை கேட்க முடிந்தது. அதற்கு பிறகு அவர் தினமும் தலைமைச் செயலகம் அவருடைய அலுவலகத்துக்கு வருவது, அலுவல் பணிகளை மேற்கொள்வது, சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிப்பது, இது போன்றுதான் தொடர்ந்து மற்றபடி அமைச்சர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு மட்டுமே இது பார்த்து வந்தோம். சட்டப்பேரவையில் அவர் கடைசியாக உரையாற்றிய பிறகு அதற்கு பிறகு அவர் முதலமைச்சர் விஜய் எங்கும் பேசவில்லை என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அவர் இப்போது என்ன பேசப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் கூடுதலாக ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு கட்சியின் தலைவராக அவர் பல இடங்களுக்கு, பல தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாகன ரோட் ஷோ மேற்கொள்ளும் போதும், பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்ட போதும் தேர்தல் பிரச்சாரம் சார்ந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய குற்றச்சாட்டு, விமர்சனங்கள், அதற்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்து ஆக்ரோஷமாக பேசி இருந்தார். ஆனால் அது வேறு. ஆனால் முதலமைச்சரான பிறகு அவர் இதுவரை பேசவில்லை என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சட்டப்பேரவையில் பேசினார், மற்றபடி அவர் அதுக்கு பிறகு எதுவும் பேசவில்லை. அதனால இப்போது அவர் என்ன பேச போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறது என்று அந்த அடிப்படையில் தான் 2 முக்கியமான நிகழ்வு, திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் பேசப் போவது என்ன என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. 20 நாட்கள் ஆனாலும் கூட 20 நாட்களில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போன்று தமிழகத்தில் நடைபெற்ற ஆங்காங்கே சில ஏற்கத்தகாத நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது குறித்தெல்லாம் பல விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதற்கு பதில் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பதில் என்னவாக இருக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி அதிக எதிர்பார்ப்பு வழக்கமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் வழக்கமாக அதே பாணியை தான் பின்பற்றுவார். அதாவது திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை விமர்சனம் முன்வைப்பது, தாவேகாவுடைய திட்டங்கள் என்ன என்பது, என்னென்ன நடைமுறைப்படுத்துவோம் என்றெல்லாம் வாக்குறுதிதான் கொடுப்பது என்பதுதான் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் இருந்தது. ஆனால் முதலமைச்சரான பிறகு அவர் என்ன பேசப் போகின்றார் என்பதும் இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கமாக ஒரு கட்சியின் தலைவராக இல்லாமல் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கூடுதல் பொறுப்பு என்பது இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர் என்ன பேசப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கெல்லாம் இன்னும் சில நிமிடங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி நெருங்கி வந்திருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் அங்கு 5000 பேர் கூடியிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜயின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து விட்ட பிறகு அவர் என்ன பேசப் போகின்றார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. எத்தனை நிமிடங்கள் அவர் பேசப் போகின்றார், என்ன பேசப் போகின்றார் என்றெல்லாம்